மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டத்தை முன்னெடுக்கும் எமது குழுவினர் இன்று அம்பாறை கல்முனை பகுதி மக்களை சந்தித்தனர். நாளாந்தும் பெருமளவிலான உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் வந்து செல்லும் கல்முனை மத்திய பஸ் நிலையத்திற்கு எமது குழுவினர் சென்று அங்குள்ள மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டனர். இங்குள்ள குளம் சிறிய மழைக்கும் பெருக்கெடுப்பதனால் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் குளத்தை சுத்தமாக்கும் பணிகள் உரிய முறையில் நடைபெறுவதில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேருந்து நிலையத்தில் போதுமான இடவசதியின்மை மற்றும் மலசலக்கூட வசதியின்மையால் தாம் பல சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். தொடர்ந்தும் கல்முனை பொதுச்சந்தை கட்டட தொகுதிக்கு சென்ற எமது குழுவினர் அங்குள்ள மக்களின் கருத்துக்களையும் பதிவு செய்தனர். காலி மாவட்டத்திற்கு சென்ற மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினர் தங்களின் பயணத்தை காலி மகுழுவ பிரதேசத்தில் ஆரம்பித்தனர். மத வழிபாட்டை அடுத்து இன்று காலை மாகல்ல பிரதேசத்தில் மக்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டனர். மாகல்ல பிரதேச மக்கள் பல அரசியல்வாதிகளுக்கு வாக்களித்த போதிலும் தேர்தல் முடிவடைந்ததும் எவரும் இவர்களை கண்டுகொள்ளவில்லை என இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றைய குழுவினர் மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டத்தின் 14வது நாளை பலாங்குடையில் ஆரம்பித்தனர். பலாங்குடை பிரதேச மக்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை எமது குழுவினர் கேட்டறிந்து கொண்டனர். மீண்டும் சிந்தியுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு